எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் இயற்கை விவசாயத்தில் இது வரைக்கும் பாரம்பரிய விதை நெல்கள் நட்டுட்டு இருந்தோம். இப்போது எட்டுப்பட்ட எள்ளு விதைச்சி 5 நாள் ஆகுது. அதில் தண்ணியும் வச்சுட்டோம். அதில் பூஞ்சையிலையும் வரப்புலையும் நம்ம போடுறதுக்கு காய்கறிகள் போடலாம் அப்படின்ட்டு. இது பீன்ஸு, இது வந்து மக்காச்சோளம். இது வந்து நமக்கு வீட்டுக்கும் ஆகும். சப்போஸ் பூச்சி தாக்குதல் எள்ளில் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மக்காச்சோளத்துக்கு வந்துடும். இது வந்து கொத்தரங்காய், இது வந்து பொரியல் காராமணி, இது வந்து முள்ளங்கி, இது ரெண்டும் வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய். இது வந்து பஞ்சகாவிய தண்ணி. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் பஞ்சகாவிய தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் ஆற வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம எள்ளில் பூஞ்சையிலையும் இதுலேயும் விதைக்க போகிறோம். எள்ளு முளைச்சி வந்துருச்சு. நேற்று தண்ணி வச்சோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எள்ளு தான், எள்ளு செடி. எள்ளு முளைப்பு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வரப்பு இருக்கு இல்லையா, இந்த வரப்பில் இந்த காய்கறிகள்லாம் போட போகிறோம். நேற்று நான் மிளகா செடி நட்டுருந்தேன். எள்ளு எல்லாமே முளைப்பு வந்துருச்சு, நல்ல முளைப்பு வந்திருக்கு 5 நாள்லேயே. அடுத்து நம்ம ஒரு களை தான் எடுக்கணும். இப்போது இது வாய்க்கான்னு சொல்லுவாங்க. இந்த வாய்க்கால்லையும் இது வந்து பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. தடுப்பு இருக்குது இல்லையா, பூஞ்சைன்னுவாங்க. இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம பண்ண போகிறோம். நேற்று மிளகா நான் தின்னு நட்டேன். அதில் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் நல்லா வரும். அங்கே பாருங்கள், இந்த மிளகா நத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கோம். இந்த மாதிரி நீட்டாக நட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு. இப்போது இதில் முள்ளங்கி, இது எல்லாமே இயற்கை விவசாயத்தில் பண்ணி நம்ம வீட்டுக்கும் கேட்குறவங்களும் கொடுக்க போகிறோம். இல்லைண்ணா எல்லாமே முளைச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ரெகுலராக முகுந்தாவை சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எள்ளு நம்ம ஆர்கானிக் விவசாயத்தில் பண்ணி எண்ணெயை ஆடி தான் கொடுக்க போகிறோம். தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்கள். எண்ணெயும் நீங்கள் வாங்கிக்கணும், எள்ளும் வாங்கிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். இப்போ நான் விதை ஊன்றதை பாருங்கள். இனிமே ஒரு விதை எடுத்தோன்னா அதை ஆறல்னுவாங்க. அதாவது பஞ்சகாவிய தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை நட்டோம் அப்படின்னா அது எந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா வரும் அப்படின்வாங்க. இது ஒரு குறிப்பு தான், உங்களுக்கு தேவையானவங்க நோட் பண்ணிங்க. இப்போ இது எல்லாத்தையும் வரப்பில் நம்ம நட்டுக்கிட்டே போகலாம். சொன்னது என்னென்னா, ஒரு குத்துக்கு 2 விதை போட சொன்னாங்க. ஸோ இந்த இடத்த நான் இப்படி ஒரு 2 ஆழம் போடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மூடி வச்சிடுறோம். இந்த மாதிரி தான் நம்ம விதைக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பொரியல் காராமணி, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம நட்டுக்கிட்டே இப்படியே வரப்பு பூரா போக வேண்டியதான். நம்ம ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பக்கத்தில் நட்டு போய்கிட்டே இருக்க போகிறேன்.